வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். சரி, இப்போ வீடியோ போடாம எதுக்குடா இந்த 5 நிமிஷம் வீடியோன்னு கேட்பீங்க. இன்னைக்கு வீடியோ வராது. ஏன்னா இன்னும் 3 எபிசோடில் கதை முடிக்க போகிறதா சொல்லியாச்சு. ஏன்னா எபிசோடு 97, சாரி 197, 200வது எபிசோடில் வந்து கதை முடிக்க போகிறோன்ட்டு சொல்லிட்டோம். எல்லாருமே கதையை முடிக்காதிய வருத்தமா இருக்கு முடிய போறத நினைச்சா அப்படிலாம் சொல்லி கமெண்ட் பண்றீங்க. கமெண்ட் எல்லாம் பார்த்தேன். உங்களுக்கு மட்டும் வருத்தம் கிடையாது, எனக்கு அதுக்கு மேல வருத்தமா இருக்கு. சொல்ல போனா நான் அழுதுருக்கேன். இதை நீங்க நம்புவீங்களா மாட்டீங்களான்னு எனக்கு தெரியல. நெசத்துக்குமே தான் நான் வந்து அழுதுருக்கேன். நீ எதுக்குமா அழுத அப்படின்னு சொல்லி கேட்பிய. அதாவது அது என்னன்னு தெரியல. இது வரைக்கும் எத்தனையோ ஸ்டோரிலாம் நானும் எடுத்திருக்கேன். பட் வந்து முத்துநகை முழுநிலவே கதைக்குள்ளே உள்ளே வந்து நான் போன மாதிரி வேறு எந்த கதைக்குள்ளேயும் நான் போகலை. எமோஷ்னல் ஆகட்டும், காமெடி ஆகட்டும், நிறையா விஷயங்களில் வந்து நான் கதைக்குள்ளே நானே ஒரு ஆளாக உட்காந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன். அந்த மாதிரி தான் வந்து நான் வீடியோ எடுத்தேன். எனக்கே இது முடியறது நினச்சா ரொம்பவே வந்து வருத்தமாக இருக்குது. ஒருத்தர் வந்து முடிய போகுது அப்படின்னு நினச்சி ஒருத்தர் கமெண்ட் பண்ணால் கூட அதை பார்த்தா கூட எனக்கு மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடும். ஒரு சாதாரணமான கதை தானே, இந்த கதைக்குள்ளே இப்படி உள்ளார்ந்து போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பியன். உண்மைதான். அதாவது வந்து போக முடியும். அதாவது அதை கதையாக பார்க்காம நம்ம கூட வந்து சம்மந்தப்படுத்தி பார்த்தா கண்டிப்பாக அதுக்குள்ளே வந்து போக முடியும். நானும் அப்படித்தான். ஆனால் இப்போ வேறு வழியே கிடையாது. ஏன்னா வந்து இது வரைக்குமே பாப்புக்குட்டி சேனல்லையும் சரி, மதுரை ஸ்லாங் சேனலில் வந்து முத்துநகை முறையில் மட்டும்தான் தமிழம்மா கதை போட்டுக்கிட்டு இருந்தேன். தமிழம்மா கதைக்கு வாரேன் போருங்க. ஒரு கதையை வந்து 200 எபிசோடு கிட்ட நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது வரைக்கும் நான் எந்த ஒரு ஸ்டோரியுமே அப்படி கொண்டு வந்தது கிடையாது. பாப்புக்குட்டிலே வந்து எத்தனை ஸ்டோரி போட்டேன்னு தெரியலங்க, மறந்து போச்சு. அந்த ஸ்டோரியில் எல்லாமே வந்து 150 அந்த மாதிரியே முடிச்சிருக்கேனே தவிர 200 எபிசோடு ஒரு ஸ்டோரி நான் கொண்டு வந்ததே கிடையாது. முறையாக நான் கொண்டு வந்திருக்கேன். அது முத்துநகை முறையில் மட்டும்தான். இதுவே எனக்கு கிடைச்ச பெரிய வெற்றியாகவும் நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே வந்து கதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று, குழந்தைகளை வச்சு எடுக்க முடியல, குழந்தைகளுக்கு வாய்ஸ் கொடுக்க முடியல, கண்டினியூஸாக கொடுக்க முடியல. ரொம்ப சிரமமாக இருக்குது. நேற்று ஒரு சிறப்பான தரமான வேலையை பார்த்து விட்டதான் பாப்புக்குட்டி சேனலில். அதாவது நேற்று என்னன்னா, எனக்கு தான் அங்கே வந்து விக்ரமாக இருக்கிறவர் தான். இந்த நம்ம கீழே இருக்காருல ரெண்டு குட்டி பையன், இந்த பையனுக்கு வாய்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்து அவங்க சேஞ்ச் பண்ணல. அட்மின்னு ஒரு ஃப்ரேமில் மட்டும் மாறிடுச்சு. ஒரு ஃப்ரேமில் இல்லை, அவருக்கு வாய்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே அவங்க ஃப்ரேம் வந்து வாய்ஸ் ஃப்ரீக்வன்சி சேஞ்சே ஆகலை. ஆனால் இடையில ஒரு தடவை வந்து அதை நோட் பண்ணிட்டாங்க. நோட் பண்ணி பார்த்துட்டு ஐயோ இதுல எதிர்குட்டி வாய்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஆனால் ஒரு ஃப்ரேம் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு, அதை நான் கவனிக்கல. அதனால தான் நேற்று அங்கே போஸ்ட் போட்டேன். ஸோ இந்த மாதிரி வாய்ஸ் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணுறதுல நிறைய இது இருக்குப்பா. நான் வீடியோ எடுக்கிற அவசரத்தில் வாய்ஸை வந்து திரும்ப ஓட்டி விட்டு பார்க்க மாட்டேன். டைம் ஆயிடும், வீடியோ எடுத்தோமா ரெக்கார்ட் பண்ணாம போட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்த தூக்கி போட்டு மறுவேலை பார்க்கணும்ல, அதுலேயே உட்காந்துக்கிட்டு இருக்க முடியுமா? அதனால தான் இந்த மாதிரி சில வேலையெல்லாம் நடக்கிறதுனாலதான். அதுக்காகலாம் நீங்கள் ஸ்டோரி முடிக்கிறீங்களா நீங்கள் கேட்பீங்க. அதுக்காகவும் கிடையாது. போதும், முத்துநகை முழுநிலை வந்து 200 எபிசோடு போதுன்னு வந்து நான் நினச்சிட்டேன். அதனால தான் வந்து போதும், இதுக்கு மேலே வந்து நம்ம கொண்டு போக வேணாம் அப்படின்ற அந்த எண்ணத்திலே வந்து முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா பார்க்குற உங்களுக்கும் கதை போர் அடிக்கக்கூடாது, எடுக்கிற எனக்கும் போர் அடிக்கக்கூடாது. அதுக்காக எனக்கு போர் அடிச்சிருச்சான்னு கேட்பீங்க. நிஜமா கிடையாது, எனக்கு வருத்தமாக தான் இருக்குது நான் முடிக்கிறது. ஆனால் நான் அடுத்த கதையை வந்து இதோட வந்து சூப்பராக கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். இது ஒரு பெரிய பிக் ஃபேமிலி ஸ்டோரி தான். ஆக்சுவலாக வந்து கதை வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து கரெக்டாக எண்டிங் வரைக்கும் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு என்ன கதைன்னு புரிஞ்சிருக்கும். அந்த பெரிய வீடு, ஐ மீன் எங்கள் வீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீட்டுக்காக தான் இந்த கதை. முத்துநகை முழுநிலவே அந்த வீட்டுக்காக தான், அந்த வீட்டு சொத்துக்காக தான் இந்த கதை. கடைசியில் அந்த வீட்டோட தான் வந்து கதையை நாங்கள் முடிக்க போகிறோம். ஆரம்பத்திலேயே அந்த கதை இதுக்காக தான் தொடங்கியிருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்துல தான் கதையை நாங்கள் தொடங்கணும். கடைசியில் அந்த வீட்டில் தான் கதையும் முடிய போகுது. அதனால போதும், இதுக்கு மேலே வந்து முத்துநகை முறையில் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வில்லேஜ் ஸ்டோரி மாதிரி தான் நான் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன். இன்னொரு காரணமும் இருக்குது. வில்லேஜ் ஸ்டோரி மாதிரி கொண்டு வரணும், ஃபேமிலி பேஸ் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிற எல்லா ஐடியாவும் இருந்தது. ஆனால் நான் நல்லா தான் கொண்டு வந்துட்டு இருந்தேன். இடையில தேவையில்லாத குழப்பத்தை குழப்பி நான் வந்து இது வில்லேஜ் ஸ்டோரியா இல்லை நார்மல் ஸ்டோரியாங்கிற மாதிரி எனக்கே குழப்பிடுச்சு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவும் முடிக்கிறேன். அடுத்த ஸ்டோரி பக்கா வில்லேஜ் தான்.
பக்கா 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 வில்லேஜ் தான். அந்த மாதிரி தான் கதையை எடுக்க போகிறேன். ஏன்னா நம்ம வச்சுருக்கிறது 2 சேனலு. 2 சேனலில் பாப்புக்குட்டியில் வந்து நார்மலாக ஸ்டோரி நம்ம போடுவோம். அதில் ஒரு ஃபேமிலி கதை இப்போ சமுத்திரம்னு சொல்லி போட்டுட்ருக்கோம். அப்போ இதில் வந்து நம்ம போடுறது வந்து இதுவும் ஃபேமிலி தானே, இல்லைன்னு சொல்லல. ஆனால் வில்லேஜில் லவ் பண்ணுவாங்க தெரியுமா, கிராமத்து காதல். அந்த காதலை வந்து நான் எடுத்து காட்டணும்னு எனக்கு ஐடியா. அதனால தான். அப்புறம் தமிழம்மா கதை இன்னமும் போடுங்க போடுங்கன்னு சிலர் கேட்டுட்டு இருந்தீங்க. உங்களுக்காக என்னால் வந்து ஒரு நாளைக்கு 2 வீடியோ தான் பண்ண முடியும். 2 வீடியோ மீன்ஸ் பாப்புக்குட்டிக்கு ஒன்று, மதுரை ஸ்லாங் ஒன்று தான் பண்ண முடியும். இதுக்கிடையில வந்து நான் இன்னொரு கதையை நான் உள்ளே கொண்டு வந்தேன்னா என்னால் ப்ராப்பராக டெய்லியும் வீடியோ போட முடியாது. இதுதான் உண்மை. ஏன்னா வந்து நான் எல்லாத்துக்கும் டைம் வச்சு தான் போடுவேன். அதாவது ஒரு 10 நிமிஷம் நான் வீடியோ பண்ணனாலும் அதுக்குள்ளே எனக்கு 1 ஹவர், 10 நிமிஷம் ஒரு வீடியோ பண்ணனாலும் ஃப்ரேம் போட்டு எல்லாம் பண்ணால் அது 1 ஹவர். அந்த மாதிரி அந்த டைம் வச்சு தான் நான் வீடியோ பண்ணுவேன். ஸோ இதுக்கிடையில வந்து என்னால் இன்னொரு ஸ்டோரி கொண்டு வந்தேன்னா சத்தியமாக டெய்லி என்னால் வீடியோ போட முடியாது, டைமுக்கு வீடியோ போட முடியாது. இந்த ஒரே ஒரு விஷயத்தினால தான் வந்து நான் தமிழம்மா ஸ்டோரியை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்சனல் காரணமாகவும் ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்போ நீங்கள் கேட்பீங்க, முத்துநகை முடிஞ்சிருச்சு, தமிழம்மா கதை நீங்கள் போடலாமேன்னு சொல்லிட்டு. அதாவது அந்த கதைக்கு வந்து அது ஒரு உண்மை கதை, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அந்த கதைக்கு வந்து வரவேற்பு வருது வரல, அது 2வது விஷயம். ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, அதை ஃபீல் பண்ணி அந்த கதைக்குள்ளே வந்து யாரும் வரமாட்டீங்க, அதுதான் உண்மை. அதை கரெக்டாக ஃபீல் பண்ணி என்னால் எடுக்க முடியும். எல்லாருனாலையும் அதை கரெக்டாக வாட்ச் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரில. ஏன்னா மேக்ஸிமம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எல்லாருமே விரும்புகிறது ரொமான்ஸ், லவ் இதுதான். அந்த மாதிரியே வந்து தான் நம்ம எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கடையில் வந்து ஒரு ஃபேமிலி பேஸை வந்து உள்ளே கொண்டு வர்றது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு எனக்கு தெரியலை. அந்த ஒரு எண்ணத்துக்காகவும் தான் நான் ஸ்டாப் பண்ணேன். ஓகே, வீடியோ வந்து இன்னைக்கு வராது, நாளைக்கு வந்து வீடியோ போட்டுடலாம். நாளைக்கு வந்து என்னென்னா எபிசோடு வந்து 98 வரும். 99 வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரும். சனிக்கிழமை லீவ் விட்டுடலாம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 50 நிமிஷம் வீடியோவாக முத்துநகை முழுநகை கதை வந்து முடிய போகிற வீடியோவோ வந்து ஸ்பெஷல் எபிசோடாக கல்யாண எபிசோடாக 50 நிமிஷம் வந்து போடலான் இருக்கோம். ஏன்னா லாஸ்ட் எபிசோடில், அதனால் 1 ஹவர் ஸ்பெஷல் எபிசோடாக போடலான் இருக்கோம். சனிக்கிழமை வீடியோ போட முடியாது, எடிட்டிங் கண்டிப்பாக இருக்குது, எனக்கு டைம் வேணும், அதுக்காக தான். ஃப்ரேம் மட்டும் தான் போட்டிருக்கேன், வாய்ஸ் கொடுக்க டைம் இல்லை. ஏன்னா வந்து நான் பாப்புக்குட்டிக்கு வீடியோ எடுக்கணும், டைமிங் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன், டைமிங் வச்சு தான் வீடியோ பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான். அதனால தான் இந்த எத்தனை நிமிஷம் 6 நிமிஷம் தாண்டி வந்துருச்சுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நம்ம வந்து நாளைக்கு வீடியோ வந்து நான் போட்டுருவேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பை பை, see you.